அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸில் ரீசெண்டாக வெளியான நான் டீச்சிங் ஸ்டாஃபுடைய ரெக்ரூட்மெண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏவில் சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் போஸ்ட்டும், குரூப் சி லெவலில் உள்ள ஜூனியர் டெக்னீஷியன் லெவல் போஸ்ட்டுக்கும் அறிவிப்பு வெளியாக இருக்குது. இந்த குரூப் ஏவில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்டெண்டிங் இன்ஜினியருக்கு ஒரே ஒரு போஸ்ட்டும், ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 40 போஸ்ட்டும் இருக்குது. இந்த 40 போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 போஸ்ட்டு அன்ரிசர்வில், அப்புறம் இடபிள்யூஎஸில் 6 போஸ்ட்டு, ஓபிசியில் 11 போஸ்ட்டு, எஸ்சியில் 8 போஸ்ட்டு, மொத்தம் 40 போஸ்ட் இருக்குது. இந்த 40 போஸ்ட்டில் ஒன்று பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு இருக்குது. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியருக்கு எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் குரூப் ஏ லெவலில் உள்ள ஏதாவது ஒரு போஸ்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்கணும் மினிமம். அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சுட்டு 10 இயர்ஸ் அவங்க குரூப் ஏ லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் சர்வீஸ் இன் இன்ஜினியர் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அப்படி இல்லை, இது அவங்களுக்கு நம்மளுடைய அடுத்த குரூப் சி லெவலில் உள்ள போஸ்ட்டான ஜூனியர் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிவிலுக்கு 3 போஸ்ட்டு, கெமிஸ்ட்ரிக்கு 3 போஸ்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 1 போஸ்ட்டு, மெக்கானிக்கலுக்கு 11 போஸ்ட்டு, இசிஇக்கு 2 போஸ்ட்டு, இஎன்ஐக்கு 12 போஸ்ட்டு, ட்ரிபிள்இக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டு, பயாலஜி லைஃப் சயின்ஸுக்கு 1 போஸ்ட்டு, பயோடெக்னாலஜிக்கு 1 போஸ்ட்டு, பயோமெடிக்கலுக்கு 1 போஸ்ட்டு, ஜுவாலஜிக்கு 1 போஸ்ட்டு, ஃபிசிக்ஸுக்கு 2 போஸ்ட்டு, மொத்தம் 40 போஸ்ட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தேவையான தகுதிக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அல்லது அந்த நான் சொன்ன படிப்புகளில் ஏதாவது ஒரு யூஜி முடிச்சிருந்தா போதுமானது. 60% மார்க் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அப்படி ஒரு இது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 10வது முடிச்சுட்டு ஐடிஐ லெவலில் அவங்க மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி 2 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஐடிஐ முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம், பிஎஸ்சி இந்த மாதிரி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம், அப்புறம் 3 வருஷம் படித்தவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளமோ யூஸ் பண்ணலாம், ஐடிஐ யூஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது ஏப்ரல் 2 வரைக்கும் இதுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க recruit.iitm.ac.in போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய இது கீழே இருக்குது. நீங்கள் அந்த இதில் போய் நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இதுக்கு ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுதான் அதனுடைய இது. வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அந்தந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கு உண்டான ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். ரிட்டன் டெஸ்ட்டு இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ட்ரேட் டெஸ்ட், இந்த 3ல் எல்லாமே இருக்கும். அது நம்மளோட இதை பொறுத்து இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட், இந்த 3லையும் எப்படி ஒரு இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அங்கே எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ப்ராப்பர் நடக்கும். எந்த விதமான இது பண்ணுறதுக்கும் இதில் வேலை கிடையாது. ஸோ ப்ராப்பராக இது பண்ணணும், மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் பண்ணால் போதும், போஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இந்த இதுக்கு வர்றதுக்கு டிஏஓ டிஏஓ அவங்க தரமாட்டாங்க. ஸோ இது என்னென்னா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸில் உள்ள இந்த வெளியாகக்கூடிய லாகினில் அவங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வெளியிட்டிருப்பாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க இது அவங்களுடைய ஒர்க்கு கொடுப்பாங்க. மேறபடி வேறு லெவலில் யாராவது ட்ரீட் பண்ணால் அது இவங்க நம்மளுடைய ஃபார்ம் அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் கேன்வாசிங் எனி ஃபார்ம் சொல்கிறது. ஸோ இதுதான் என்னுடைய இது ப்ரொசீஜர். விருப்பமுள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் இந்த மெயிலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம், கேட்டுக்கிடலாம். ஸோ பிஇ அப்ளை பண்ண முடியாது. டிப்ளமோ முடித்தவங்க, ஐடிஐ முடித்து 3 வருஷம் ஒர்க்கிங் பண்ணவங்க, அப்புறம் ஏதாவது ஒரு யூஜி முடித்தவங்க இந்த படிப்புகளில் அவங்க விண்ணப்பிக்கலாம்.
விண்ணப்பிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லாகின் ஐடி தான். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணி இதை பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.